நாகரீகம் என்ற பேர்ல கூறுகளாக இருக்கிறோம். பல கூறுகளாக பல இதா பிரிஞ்சிருக்கிறோம். இப்ப இப்படி காலகட்டங்கள்ல நீங்க ஜனநாயகத்தை முன்னிறுத்தி நீங்க ஓட்டு போடுங்க, வெற்றி பெறுங்க அப்படிங்கிற பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. திமுக சிறுபான்மையினருடைய பாதுகாவலர். நாங்க தான் சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க குறிப்பிடும்போது, சிறுபான்மையினரை அ பிரிக்கக்கூடிய விஷயங்கள செய்றது திமுகன்னு மாரி ஒரு குற்றச்சாட்ட சொல்றீங்க. ஜப்பானியா பாதுகாப்பு குடுக்க போறீங்களா? இல்ல பாஜக இஸ்லாமியர்களை ஆக்கிரமிச்சுருவாங்க, நாட்டிலே இல்லாம தொரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களே. கருணாநிதியை பொறுத்தவரை ஆரம்பத்துல இருந்து இந்த வர்ணாசிரம் முறையை கையில் எடுத்திருக்காரு. மக்களை கூறு போடுறதுல அவரு பாய்ங்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாப்பு, நான் இல்லைன்னா பாய்ங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏங்க இதுக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி போட்டிருக்காங்களே அவங்க, பண்டாரங்கள் பரதேசிகளுடைய கட்சியான்லாம் கேட்டுட்டு அவங்களோட கூட்டணி போட்டிருக்காங்களே. இதே கருணாநிதி பாஜகவோட கூட்டணி போட்டாரா இல்லையா? அப்ப இது மோசமான கட்சியா தெரியலையா பிஜேபி? இப்ப ஏன் மோசமான கட்சி? ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க செயல்பட்டா அது எந்த வகையில சரியா இருக்கும்? அப்ப இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. மக்கள் ஆட்சியில மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்த தலைவர்கள் வேணும். இப்ப விஜய்ங்கிறவர் அவர் என்னத்துக்காக இந்த முயற்சிக்கு வர்றாருங்கிறது தெரியல. பட் என்ன மக்கள் ஆட்சி அவர் கொடுப்பார்? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? இது கேள்விக்குறியாக. இஸ்லாமியராக பிறந்தது தமிழகத்துல குறிப்பாக எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். என்ன நாங்க அதுல அனுபவிச்சிருக்கோம். இப்ப நான் தமிழன், என்னை இஸ்லாமியன்னு ஒரு தொப்பியை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்வியூ கேட்டுக்கிட்டீங்க. எங்களுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கு, என்ன கண்ணியம் இருந்திருக்கு, என்னை செயல்பட விட்டுருக்கீங்க? நான் யாரா இருக்கேன் இங்க? 9, 10, 11? நான் யாருங்க? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், நன்றி. நல்லா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே சார். சார், வர 2026 இந்த ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எல்லா கட்சிகளும் தயாரான நிலைக்கு வந்துட்டாங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு உருவம் பெற்று இப்போ போட்டியிடுறதுக்கு ரொம்ப முன்னிப்பாக இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டணியில் சிறுபான்மையினர் கட்சிக்கான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆட்களோ எதுவுமே இல்லாத நிலையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த கூட்டணியை? பொதுவாகவே இந்த சிறுபான்மை மக்களுக்கான ஒரு இயக்கங்கள், ஒரு செயல்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே இருக்கு. மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அண்ணா அவர்களும் சரி, அவர்கள் இருந்த காலகட்டங்கள்ல இதுக்கு நிலை மாற்றமாக இருந்திருக்கு. கன்னியத்தன்றல் காகிதம் இல்லத்து அவர்கள் வாழ்ந்த காலங்கள். இதெல்லாமே அவங்கெல்லாம் ஒரு குவாலிட்டியான லீடர்ஸ். ஒரு தலைமைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லீடர்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தலைமையல் பண்புகள் எல்லாமே சுத்தமாக மாறிப்போய் ஜாதிய தலைவர்கள் உள்நோக்கிட்டாங்க அதுல. அப்ப கருணாநிதி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதியாக பிரிச்சு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படின்னு ஜாதிகளை கொண்டு அதுக்குள்ள கூறு போட்டுறாரு. கூறு போட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கோ, அவர் சொல்ற மாரி கேட்கிறாங்களோ, அவங்கள 2 பேர கூட வச்சுக்கிற வேண்டியது. இப்போ முக்குளத்தூர்னா, அந்த முக்குளத்தூர்ல 2 பேரு அவருக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவர கூட வச்சுக்குவாரு. அது மாரி இஸ்லாமிய சமுதாயத்துல அது மாரி அவர் பேச்ச கேட்கிற மாரி இருந்த ஆளுகளா இருந்தா, "ஐயா வாயா, கூட வாயா, இரியா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட வச்சுக்குவாரு. அப்ப இப்படியாக மக்கள் மத்தியில ஒரு
சீர்திருத்தம் இல்லாம சீர்கேடான செயல்பாட கொண்டு வந்துட்டாரு. இப்ப அந்த சீர்கேடான செயல்பாடின் காரணமாக என்ன ஆச்சு? மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலங்களுக்கு அப்புறம், ம். இந்த சமூக ஒற்றுமைங்கிறது சுத்தமாக குலைஞ்சு போயிடுச்சு. இந்த சமூக ஒற்றுமைங்கிறதே வந்து இப்ப அதாவது இந்து, முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியன் அந்த மாரி ஒரு பாகுபாடு வந்துருச்சுங்கிறீங்களா? நெறையாவே வந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ம். ஸோ, இப்ப இந்த பாகுபாடு வந்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து புதுசு புதுசா தலைவர்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. நீங்க இந்த பாகுபாடின் காரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பேர் சொல்ல தேவையில்ல. நெறைய தலைவர்கள நீங்க இப்ப பார்ப்பீங்க. ம். நெறைய நீங்க இந்த ஜாதிய தலைவர்கள், இந்த சிறு குழுக்களாக நெறைய ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ல வந்து நீங்க இப்ப வணக்க வழிபாடுகள் வந்து வேற வேற இருந்தாலும், நம்மல்லாம் தமிழருங்கிற அந்த மரபு, அந்த உணர்வே நம்மள விட்டு போயிடுச்சு சுத்தமா. நமக்கு வந்து இப்ப தமிழர்கள்ங்கிற அந்த உணர்வு, மரபு நம்மள விட்டு சுத்தமா நீங்கி போயி, நீங்க என்ன வழிபாடு? நீங்க எதை சார்ந்த வழிபாடு? அதாவது ஒருத்தர் சாதிய ரீதியா, மத ரீதியா தான் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமா, முழுமையாக இப்ப அப்படித்தானே இருக்கு. நீங்க என்ன வழிபாடு? இப்ப நீங்க நீங்க ஒரு ஒரு சமயமே வந்திருக்கு அப்படின்னா, அந்த சமயத்திலேயே 4 வழிபாடு இருக்கு. இப்ப கிறிஸ்டியானிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அத சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ம். அதுல 4 கோட்பாடு இருக்கு. இஸ்லாம் சொன்னா அதுல ஒரு 4 கோட்பாடு. தேவர் கம்யூனிட்டினா அதுல ஒரு 4 கோட்பாடு இருக்கு. அதே மாரி மத்த இப்படி ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, கோட்பாடுகள் வேற வேற உள்கோட்பாடுகள், உள்கோட்ட அமைப்புகள் வேற வேறயா இருக்கு. அதாவது நீங்க ஒரு மதத்துக்குள்ளே பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆ அதாவது கிறிஸ்டியன்னா ஆர்சி கிறிஸ்டியன், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், பெண்டேகாஸ் இந்த மாரி பிரிவுகள் இருக்க மாரி எல்லா மதத்திலயும் அந்த பிரிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. பல கூறுகளா இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிறு சிறு கூறுகளாக நம்ம இங்க முதல்ல எப்படி இருந்தோமோ, பண்டைய தமிழர்கள், ஆதி தமிழர்கள் வந்து எப்படி வந்து சில சில குரூப்புகளாக, கூறுகளாக இருந்தோமோ, அந்த இடத்துக்கு, அந்த நிலத்துக்கு தகுந்த மாரி. அந்த மாரி இப்பவும் வந்து கூறுகளாக நாகரீகம் என்ற பேர்ல கூறுகளாக இருக்கிறோம். பல கூறுகளாக, பல இதா பிரிஞ்சிருக்கிறோம். இப்ப இப்படி காலகட்டங்கள்ல நீங்க ஜனநாயகம், ஜனநாயகத்தை முன்னிறுத்தி நீங்க ஓட்டு போடுங்க, வெற்றி பெறுங்க அப்படிங்கின்ற பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க வந்து இத போய் நம்ம மக்கள் மத்தியில நீங்க பேசப் போனா, எந்த அளவுக்கு இது சரியா இருக்கும்? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை மிகைப்படுத்தி செயல்படுத்துறதுக்குள்ள வேலைகள் தான் எல்லா பக்கங்கள்லயுமே எல்லா தலைவர்களுமே செய்றாங்க. அப்ப அப்படி செய்யற தலைவர்களுக்கு மத்தியில அதிகமாக இதை செயல்படுத்துறவர் யாரு அப்படின்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள். ஆனா சார், திமுக வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலர். நாங்க தான் வந்து சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க குறிப்பிடும்போது, சிறுபான்மையினரை வந்து அ பிரிக்கக்கூடிய விஷயங்கள செய்றது திமுகன்னு மாரி ஒரு குற்றச்சாட்ட சொல்றீங்களே. இப்ப இருக்கிற உண்மைய தானே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து அவங்க என்ன பாதுகாப்பு குடுத்துருக்காங்க? பாதுகாப்புங்கிறது யாருக்கு பாதுகாப்பு? முடியாதவனுக்கு தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு யாரு குடுப்போம்? ஒரு வீட்ல ஒரு குழந்தை வந்து முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு முன்னுரிமை குடுப்போம். பாதுகாப்பு. அப்ப இது வந்து என்ன என்ன சொல்றது? ஜப்பானியா? இஸ்லாமியர்கள் ஜப்பானியா பாதுகாப்பு குடுக்க போறீங்களா? இல்ல பாஜக வந்து இஸ்லாமியர்களை வந்து ஆக்கிரமிச்சுருவாங்க, நாட்டிலே இல்லாம தொரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்களே. இல்ல இப்ப நீங்க அப்படி பார்த்தா பாஜக வந்து உங்களுக்கு இந்தியா பூரா ஆட்சியில வந்திருக்கு. அவங்க வந்திருக்கிற இடங்கள்லாம் அதிகமா இஸ்லாமியர்கள் இருக்கிற இடங்கள்ல ஆட்சியில வந்திருக்கிறாங்கல்ல. மிகையாக ஆட்சியில வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு கோட்பாடு நம்ம இந்த இந்த மாரி இந்த கோட்பாடுகள் பேசுறதுங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம வந்து ஜனநாயக நாட்டுல இருக்கோம். இப்ப நம்ம வந்து பல கூறுகளாக, பல வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் நம்ம இந்தியர்களாக இருக்கோம். அப்ப இந்தியர்களாக இருக்கும்போது நமக்குள்ள இவ்வளவு கூறுபாடுகள் இருந்தா, எப்படி நீங்க ஆட்சி அதிகாரத்துல மத்த நாட்டுக்கு போட்டியாக மத்த நாடுகளை வந்து மிஞ்சி நீங்க எப்படி செயல்பட முடியும்? நீங்க மனிதர்களை மனிதர்களாக நேசிக்காம, வர்ணமாக நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா, அது எங்க கொண்டு போய் விடும்? எங்க கொண்டு போய் அது நிப்பாட்டும்? எப்படி நீங்க அந்த செயல்பாட்டுல மாற்றங்கள காண்பீங்க? திமுக சொல்ற குற்றச்சாட்டே வர்ணாசிரமத்த வந்து பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பார்ப்பனர்கள் வந்து தமிழ்நாட்ட வந்து ஆள வந்தாங்கன்னா, நம்மள எல்லாம் பிரிச்சாளும் சூழ்ச்சிய கொண்டு வந்துருவாங்க.
அப்படிங்கிற மாரி தான ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஆமா, இப்ப இந்த வர்ணாசிரத்தை வந்து பேசுறதே அவங்க தானே பேசுறாங்க. இப்ப வர்ணாசிரம் இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட, இத அதிகமாக பேசுறது யார் பேசுறா? திமுக காரங்க தானே பேசுறாங்க. மக்கள் பேசலையே. இப்ப நம்ம வந்து வர்ணாசிர அடிப்படையிலயா நம்ம வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கோம்? மக்களோட மக்களாக இருக்கிறோம். எல்லாரோடையும் பேசுறோம். எல்லாரோடையும் இருக்கிறோம். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறோம். இது எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரோடையும் ஒண்ணா தானே இருக்கோம். வர்ணாசிரமாக நம்ம இல்லையே. நான் பேசுறது, நான் சொல்றது, நாங்க செயல்படுத்துறது இது எல்லாம் மக்களுக்கு போய் சேருது. தமிழர்களை போய் சேருது. தமிழர்களை சென்றடைகிறது. தமிழர்கள் பார்க்குறாங்க. தமிழர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த தமிழர்களாக நம்ம இருக்கமா? அப்படின்னா, அப்ப தமிழர்களாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பை வந்து ஆளுகின்ற அரசுகள் உருவாக்கி தரணும் மக்களுக்கு. இப்ப அந்த வாய்ப்பை வந்து கருணாநிதி போன்றவர்கள் தலைமையில ஏற்ற அரசுகள் வந்து உருவாக்கல. இப்ப புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் இருக்கிற காலங்கள்ல அது இல்ல. அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் வந்து உருவாக்கி குடுத்தாங்க. மக்களை மக்களாக நேசிச்சாங்க. பட் இவரு வந்து கருணாநிதியை பொறுத்தவரை ஆரம்பத்துல இருந்து இந்த வர்ணாசிரம் முறைய கையில எடுத்திருக்காரு. மக்கள வந்து கூறு போடுறதுல அவரு பாய்ங்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாப்பு. நான் இல்லைன்னா பாய்ங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுவாரு. இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க திமுக தரப்புல. அப்ப இதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன இப்ப என்ன பாதுகாப்பு? அப்ப இவன் இவன் இஸ்லாமியனாக பிறந்தவன், அந்த கோட்பாட்டுல உள்ளவன், இங்க வளர்ந்தவன், அவன் இந்தியன் இல்லையா? அவனுக்கு 1 ஓட்டு இல்லையா? அவனுக்கு என்ன 1/2 ஓட்டா? 1 ஓட்டா? 1/2 ஓட்டா? ஒரு ஓட்டு தான். அப்ப ஜனநாயகம் அவருக்கு இல்லையா? அப்ப நீங்க ஜனநாயகத்தை முழுமையாக கொலை பண்ணிட்டீங்களே! இப்ப ஜனநாயகத்தை சுத்தமாக நீங்க கொலை பண்ணிட்டு, ஜனநாயகப்படி ஓட்டு போட வாங்கன்னு எங்கள கூப்பிட்டா அது என்ன அர்த்தம்? எங்கள வந்து சுத்தமா நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க? டெட் பாடி. எங்கள தூக்கிட்டு போய் ஓட்டு போடுறதுல எப்படி நீங்க ஓட்டு போட போறீங்க? கைரேகை வைக்க போறீங்களா? இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு தானே ஆதரவா இருக்கிற மாரி ஒரு நிலைப்பாட கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? இப்ப ஏழ்மை உங்கள என்ன பண்ணும்? இப்ப நீங்க என்னைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்நாள்ல பிறந்ததுல இருந்தே அதிகாரத்த நான் ருசிச்சதே இல்ல. அதே மாரி வாழ்க்கையிலயும் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்ல. நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு நீங்க குடுக்கல. நல்ல கல்வியே எனக்கு குடுக்கல. எல்லாத்தையுமே என்னைய விட்டு பறிச்சுட்டீங்க. அப்ப நான் பார்த்தது பூரா எத பார்த்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வாழ்ந்த ஒருத்தவங்களுடைய அவங்க வேட்டிய பிடிச்சு, அவங்க கைய பிடிச்சு, அண்ணா, அண்ணான்னு சொல்லிட்டு, அவங்க பின்னாலேயே நடந்து வளர்ந்திருக்கேன். அப்ப நான் அப்படி வளர்ந்தவன், இன்னைக்கு போய் என்னைய நீங்க திடீர்னு உனக்கு ஜனநாயகம் இருக்கு, சோசலிசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ நில்லுன்னா நான் எப்படி நிக்கிறது? எனக்கு பயமா இருக்குல்ல. எனக்கு அப்ப உங்க வேஷ்டிய தான வந்து பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். மாமா அப்படின்னு உங்க வேஷ்டிய தானே ஓடியாந்து நான் பிடிக்கிறேன். டேய் உனக்கு எல்லாம் இருக்குடான்னா, இல்ல மாமா அதெல்லாம் முடியாது மாமா. உன் கூட நின்னா தான் எனக்கு பயம் இல்லாம இருக்கு. தைரியமா இருக்கு. அப்படின்னு அப்படித்தானே என்னைய நிக்க வச்சிருக்கீங்க. அப்ப இப்ப போய் நீங்க அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு வந்து பிஜேபி சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. மாண்புமிகு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் சொன்னாரு. அம்மா சொன்னாங்கன்னா, அவங்க இருக்க வரைக்கும் அது இருந்துச்சு. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? அத பாதுகாப்பு பண்ணாங்க. "எப்பா நாங்க இருக்கிறோம்லப்பா, ஏன்பா பயப்படுறீங்கன்னு" சொல்லிட்டு. கருணாநிதி அத என்னைக்கு செஞ்சாரு? ஸ்டாலின் அத என்னைக்கு செஞ்சாரு? இப்ப அவங்க இதுல வந்து இப்ப சென்னையில துறைமுக தொகுதியில நான் நின்னா நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பேனா இல்லையா? துறைமுகத்தில இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கு. எனக்கு அங்க வாய்ப்பு ஏன் நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க? யாரோ வந்து நின்னு காசு குடுத்து ஜெயிச்சு எப்படி போய்க்கிட்டு இருக்கீங்க? ஒரு சமூகம், என்னுடைய சமூகம் அதிகமா இருக்க ஒரு தொகுதிய எனக்கு நீங்க குடுத்தா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சமூகத்தில வேறவங்க நீங்க பணம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து நின்னு நீங்க ஜெயிச்சுட்டு போயிறீங்க. என்னுடைய சமூகமே இல்லாத இடங்கள்ல கொண்டு போய் எனக்கு நீங்க சீட்ட குடுக்குறீங்க. அங்க இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்றீங்க? சமூகமாக வந்து பேசுறீங்க. யார் நிக்கணுங்கிறத மேடைகள்ல பேசும்போது மறைமுகமாக, இங்க நிக்கிறவர் யாரு? நம்மாளா? நீங்க இவருக்கு ஓட்டு போட்டா இவரு உங்கள பாப்பாரா? செய்வாரான்னு அப்படி பேசுறீங்க. அப்ப எப்படி ஓட்டு போடுவான்? தமிழனாக நீங்க எல்லா பக்கமும் தமிழனாக நீங்க பேசுனீங்கன்னா, அப்ப தமிழன் தமிழனுக்கு ஓட்டு போடுவான். தமிழ்நாட்ட தமிழன் ஆண்டதாக நிலைப்பாடு இருக்கும். இங்க தமிழன தமிழனாகவே நீங்க ஆள விடலியே. தமிழனாக வாழ விடலியே. தமிழனுக்குள்ள மரியாதை எங்களுக்கு தரலியே. என்னைய வந்து ஒரு தொப்பிய போட்ட பாயாவுல நீங்க பாக்குறீங்க. ஒரு தமிழனாக என்னைய பாக்கலையே.
அதே மாதிரி ஒரு காவி வஸ்திரம் கட்டிட்டு இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் எல்லாம் என்னத்துல போகுது? ஏங்க அங்க லைட் ஏத்துனா நல்லது தானேங்க. ஏங்க ஒளி குடுக்குறது நல்லதா கெட்டதா? நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆ. அரசு வந்து இஸ்லாமியருக்குலாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இஸ்லாமியருக்கு பிரச்சனை வந்துரும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அத சரி, நான் உங்கள கேட்கிறேன். ஒரு நிறைஞ்ச இடத்துல ஒரு விளக்க தீபத்த ஏத்துறா வெளிச்சம் தருமா? இருள போக்குமா? போக்காதா? நீங்க சொல்றீங்க. ஆ. ஆனா அரசு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் நாங்க வந்து அந்த எந்த கம்யூனல் ப்ராப்ளம் வந்துரக்கூடாதுக்காக தான் அந்த இடத்துல நாங்க ஏத்த விடாம தடுக்கிறோம். அப்படின்னு அப்பீல் மேல அப்பீல் போறாங்களே. இல்ல இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? உங்களுக்கு வந்து அரசு கையில இருக்கு. அதனால நீங்க அத செய்றீங்க. இது மக்களுக்கு புரியாதா? இப்ப லைட் போடுறோம். ஊர்ல வந்து லைட் போடுறோம். தெருக்களுக்கெல்லாம் விளக்கு ஏன் போட்டீங்க? தெருக்கு வெளிச்சம் வேணும்னு தான். அப்ப இது எதுக்கு? இதுல விளக்கு போட்டா என்ன தப்பு? மலை மேல விளக்கு போட்டா என்னங்க தப்பு? அதான் கம்யூனல் ப்ராப்ளம் வந்துரும்ன்னு சொல்றாங்களே. இப்ப இல்ல மலை இது மேல விளக்கு இது போட்டா அந்த அந்த இடத்துல அந்த தூண்ல விளக்கேத்துறது தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே அரசு. ஏங்க விளக்க எங்க ஏத்துனா என்னங்க? எங்க சந்திரன் மேல இருக்குங்க. சந்திரன்? நிலா? சூரியனும் மேல தான் இருக்கு. ஆமா. சூரியனும் மேல தானே இருக்கு. ஆமா, அப்ப அந்த வெளிச்சத்த நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோமா? இல்லையா? ஆமா. அப்ப நம்ம கேட்கலையே, இல்லங்க அது அங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசலையே யாரும். வெளிச்சம் மக்களுக்கு அவசியமா? அவசியம் இல்லையா? இருள கண்டிப்பா. போக்கக்கூடிய ஒளி மனிதனுக்கு அவசியம் தானே! அப்ப அது எந்த முறையில, யார் குடுத்தா என்ன? அத வரவேற்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க அப்ப எல்லாரும்? நீங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல இதுல தெரிவிக்கிறதுக்கு, விளக்கேத்துறதுக்கு எனக்கு என்னங்க வச்சிருக்கேன். ஏங்க மார்கழி மாசத்துல விளக்கேத்தி எல்லாருமே நம்ம போய் பாடுறது, கொல்றது எல்லாமே உண்டுங்க. நீங்க கூட ஒரு கடந்த முறை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, "கார்த்திகை தீபம் எங்க வீட்லலாம் ஏத்துவோம். நாங்க எல்லாம் அத வந்து கொண்டாடுவோம்." ஆமாங்க. அது லைட் ஏத்தி எல்லாரும் கொண்டாடுறது தானே. எங்க திண்ணையிலலாம் வீட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவோம் அது. சின்ன அந்த மண் சட்டி. ஆமா. அதுல தான் அந்த எண்ணெய ஊத்தி திரி போட்டு வீடு எல்லாம் அழகா இருக்கும் ஏத்தி வைப்போம். அப்போ வந்து கரண்ட் அதிகமா இல்லாத காலம். அப்ப திண்ணையில இருந்து, மாடியில இருந்து எல்லா பக்கமும் அழகா தெரு ஃபுல்லா ஏத்துவாங்க. எல்லார் வீடுகள்லயும் ஏத்துவாங்க. அப்ப நம்மளும் அந்த கார்த்திகை தீபம்ங்கிறதுனால தீபம் ஏத்துறது. அப்ப அதுல என்ன இப்ப பிரச்சனை? அதான் சார் திமுக சொல்லக்கூடிய அதாவது பிரச்சாரத்துல அவங்க எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்டின்னா, தமிழ்நாட்டுல பாஜக பூத்துரும். பாஜக வந்துருச்சு அப்டின்னா, இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இவங்கலாம் பாதிக்கப்படுவாங்க. அதனால ஏன்? அ பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடமாட்டோம் அப்டின்னு சொல்லி ஒரு கருத்த வந்து பிரச்சாரமா அவங்க கொண்டு வராங்க. ஏங்க இதுக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி போட்டிருக்காங்களே அவங்க. பண்டாரங்கள், பரதேசிகளுடைய கட்சியான்லாம் கேட்டுட்டு அவங்களோட கூட்டணி போட்டிருக்காங்களே. இதே கருணாநிதி, வாஜ்பாயோட கூட்டணி போட்டாரா இல்லையா? போட்டு ஆமா ஜெயிச்சிருக்காருல்ல. 1999ல ஆமா. போட்டாங்கன்னு அப்ப சொன்னாங்க. மாறனுடைய மறைவுக்கு வாஜ்பாய் வந்து கடைசி வரையும் இருந்தாரா இல்லையா? இருந்தார்ல. ஒரு பாரத பிரதமர் அவருடைய மறைவுக்கு கடைசி வரையும் உட்கார்ந்து இருந்தாரா இல்லையா? அதெல்லாம் பண்ணீங்களா இல்லையா? அப்ப இது வந்து மோசமான கட்சியா தெரியலையா பிஜேபி? இப்ப ஏன் மோசமான கட்சி? சரி. அப்படி மோசமான கட்சின்னா, இந்தியா முழுவதும் ஆட்சியில இருக்கு. அத என்ன பண்றது? இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப அவங்க ஆட்சியில இருக்கும்போது, அப்ப மோசமான கட்சின்னு சொன்னா, ஆட்சியில இருக்க முடியாம நம்ம எப்படி பண்ண முடியும்? அவங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து கால் ஊன்ற முடியாது அப்டிங்கிறது தான் திராவிட கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரமாவே இருக்கே. இல்ல தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாதுங்கிறதுக்கு, தமிழ்நாடு என்பது இவங்களுடைய சுயமான, தனிப்பட்ட முறையில ஒரு நாடு அல்ல. இந்தியாவினுடைய ஒரு அங்கம். இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு அங்கம், ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம். அப்ப அந்த மாநிலத்துல நீங்க ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. மத்திய அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி இத சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே! அப்ப நீங்க இந்த மாரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மத்திய அரசினுடைய சட்ட திட்டத்த மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ உங்க ஆட்சி மாற்றக்கூடிய ஆட்சி, மாற்றம் பெற வேண்டிய ஆட்சிங்கிறது மக்கள் மனதுல இடம் பிடிக்கும். அதனால பிஜேபிய நீங்க அப்படி சொல்ல முடியாது. பிஜேபியோ, காங்கிரஸோ, மத்தியில திமுகவோ, கம்யூனிஸ்டோ, ஏன் ஈவன் முஸ்லீம் லீக் மத்தியில ஆட்சியில இருந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஆட்சிய நீங்க ஏத்துத்தானே ஆகணும். ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கிறோம். ஜனநாயகத்த மதிக்கணும். ஜனநாயகத்த மதித்து நீங்க செயல்படணும். ஜனநாயகத்தை மதிக்காம நீங்க செயல்பட்டா, அது எந்த வகையில சரியா இருக்கும்? அப்ப இது வந்து
ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. இப்ப இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. கண்டிப்பாக மக்கள் அகற்றுவாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. சரி சார். சார் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேகா, அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை கவரும் விதமா, ஏன்னா அவர் சிறுபான்மையினுடைய பிரதிநிதி மாரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி, இப்போ வந்து அந்த இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவருடைய வாக்குகள் வந்து அதிக அளவு பிரிப்பார் அப்படின்னு பேசப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? மக்களாட்சியில மக்களுக்கு நல்ல ஆட்சியை குடுத்த தலைவர்கள் வேணும். இப்ப விஜய்ங்கிறவர் அவர் என்னத்துக்காக இந்த முயற்சிக்கு வர்றாருங்கிறது தெரியல. பட் என்ன மக்களாட்சி அவர் குடுப்பார்? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? இது கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப அவர் ஒரு நடிகராக இருந்து இதுக்கு முன்னால ம அ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, புரட்சித் தலைவி அம்மா இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துல செயல்பட்டு மக்களோட மக்களாக, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களாக இருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி திடுதிப்புன்னு அவங்க என்னைக்குமே வந்ததாக எனக்கு தெரியல. இப்ப சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்தாங்க. அவங்க கூட அதுல செயல்பட முடியல. அப்ப இவர் எதை நோக்கி இவர் பயணம் பண்ண போறாரு? எப்படி செயல்பட போறாரு? எதுக்காக வராரு? இப்ப இவருடைய சம்பவங்கள் இப்ப மக்கள் மத்தியில கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப இவர வச்சு பெரிய அளவுல, இந்திய அளவுல பெரிய சர்ச்சை போய்க்கிட்டு இருக்கு. நம்ம அத பேச முடியாது. அரசு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள்ல இருக்கு. அப்ப இப்படி உள்ள ஒரு நிலை எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் வராத ஒரு சூழல். அவர் வந்திருக்காரு. அப்ப இவர் முதல்ல இதுகள்ல எல்லாம் இருந்து வெளிப்படுவாரா? வெளிவருவாரா? இப்படி ஒரு அரசியல் தலைவர்கள் நம் நாட்டுக்கு தேவையா? இப்படிங்கிற ஒரு நிலைகள்லாம் இருக்கு. அப்ப அதனால இப்ப இவர குறித்தோ, இல்ல இவரு சம்பந்தமாகவோ, இவரு ஓட்ட பிரிப்பாரு, கொல்லுவாரு அப்படிங்கிறத பார்க்கிறதோ, பேசுறதோங்கிறது இப்ப அந்த அளவுக்கு இது பெரிய முதிர்ச்சியான ஒரு நிலையாக எனக்கு தெரியல. அவர் நேத்து பேசும்போது சொல்றாரு, "ஒவ்வொரு வீட்லயும் நான் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு ஓட்டு வந்து என்னுடைய ஓட்டு வந்து அவர் வீட்ல ஒவ்வொரு ஓட்டாவது இருக்கும். அந்த ஓட்டெல்லாம் பாதுகாத்து செயல்படணும்." அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து நிர்வாகிகளுக்கு அறிவுரை சொல்றாரு. உங்களுடைய பார்வையில நீங்க கிட்டத்தட்ட ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள உங்களுடைய பார்வையில, புதிதா வந்திருக்க அந்த விஜய் அரசியல்ல எப்படி ஜொலிப்பார்? அதாவது இப்ப நடிகர்களாக வரும்போது நடிகர்கள நேசிக்கிறது உண்டு. எல்லாருமே இப்ப நீங்க பெண் நடிகர்கள் வந்தாலும் சரி, ஆண் நடிகர்கள் வந்தாலும் சரி, காமெடி நடிகர்கள் வந்தாலும் சரி, நம்ம கூட நீங்க கட்சிகள்ல, இயக்கங்கள்ல பிரச்சாரங்களுக்கு அவங்கள பயன்படுத்துறது உண்டு. அப்ப கூட சொல்லுவாங்க. அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள விட அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னிலைப்படுத்துவாங்க. என்ன காரணம்னா, தெரிஞ்ச முகம். எங்கேயும் போய் நின்னா, ம். நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூடும். அதுக்காக அவங்கள இது பண்ணுவாங்க. ம். இப்ப அந்த மாரி இப்ப இவரு இவருடைய சாய்ஸ் இவருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவரு வரலாம். 2வது நடிக்கிறத விட இதுல நம்ம வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்கலாம். இப்ப அதுக்காக அவர் அத பண்ண பார்க்கலாம். ஆனா அரசியல்ல இவருக்கு என்ன தெளிவு இருக்கு? இவரு என்ன பண்ணுவாரு? அது ரொம்ப முக்கியம். இப்ப அரசியல்ல ஒரு இதுவரைக்கும் நடந்த அரசியல்களுக்கும், இதுவரைக்கும் நடந்திருக்கிற இந்த செயல்பாடுகளுக்கும், இந்த சட்டதிட்டங்களுக்கும், இவங்க உருவாக்கி வச்சிருக்க நிலைகளுக்கும், இவரு வந்தாருன்னா, இவரு என்ன பண்ணுவாருங்கிறது இவருக்கு தெரியுமா? எவ்வளவு கடன் இருக்கு? எவ்வளவு வருமானம் இருக்கு? எப்படி இத பிரிச்சு செயல்படுத்துறாங்க? அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுகள்லாம் அவருக்கு தெரியுமா? அவரால இத செயல்படுத்த முடியுமா? அந்நிய செலவணி என்ன? உள்நாட்டு செலவணி என்ன? இதுகளை எல்லாம் அவர் தெரிஞ்சுக்க முடியுமா? பேச முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்களே! இவர் வந்து இல்ல ஆட்சி அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் இல்லையா? இல்ல அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. அதிகாரிகள் பார்க்கிறதுக்கு மத்தியில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதிகாரிகள்ட்ட நீங்க அத சொல்ல முடியும். இப்ப மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காங்க. அவங்க செயல்பாட்டுல இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா 4 அதிகாரிகள தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. நான் இந்தந்த விஷயங்கள செய்யப் போறோம். அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே இவங்கள கேட்பாங்க. கேட்டு அதுல மாற்றங்கள கொண்டு வந்து தான் அவங்க செய்வாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்படி இப்படி செய்யலாமேப்பா, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு. அது மாரி இவருக்கு அந்த அளவுக்கு தொடர்பு உள்ள அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள், செயல்பாட்டுல உள்ளவங்க யாரும் அவருக்கு இல்ல. அந்த செயல்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இவருக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
2வது வந்து அதுக்கு அனுபவமும் வேண்டியது இருக்கு. நீங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு இப்ப சினிமாவுல நடிக்கிறதுக்கே அவருக்கு நெறைய அனுபவம் வேண்டியிருக்கு. இப்ப அவரு இந்த அளவுக்கு சினிமாவுல நடிச்சு வந்திருக்காருன்றாலே, அவர் எவ்வளவு காலம் அதுல பயணிச்சிருக்காரு? கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம். அப்ப அரசியல்ல எப்படி திடீர்னு வந்து நாளைக்கே வந்து எப்படி அவரு செயல்பட்டுருவாரு? ஒரு 10 வருஷமாவது வேணாவா? ஒரு 10, 15 வருஷம் அரசியல்ல அரசியல் நிலைப்பாடு என்ன? தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள எப்படி நம்ம போய் சந்திக்க போறோம்? எப்படி கூட்டம் நடத்த போறோம்? எப்படி மக்கள்ட்ட பேசணும்? மக்களுக்கு என்ன தேவ? என்ன குறை இருக்கு? என்ன நிறை இருக்கு? இதுகளெல்லாம் அவர் பார்க்க வேணாமா? இப்ப இதெல்லாம் இல்லாம திடுதிப்புன்னு இப்ப நான் அரசியலுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நடிகரா வந்தவரு டக்குனு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப எப்படி நீங்க அரசியல் நடத்த முடியும்? என்ன வருமானம் இருக்கு? என்ன செலவு இருக்கு? அதெல்லாம் தெரியணும்ல. அப்ப இதுகளெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க. எல்லாமே அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அரசியல் தலைவர்களுடைய வேலை தான் என்ன? அரசியலுக்கு தலைவர்களே தேவையில்லையே. அதிகாரிகளே போதுமே. அப்ப இது வந்து எப்படின்னா, அர்த்தமற்ற ஒரு செயல்பாடு. ஆ என்ன சொல்றதுன்னா, அதிகமான ஆசையினுடைய வெளிப்பாடா தான் நான் நினைக்கிறேன். சரி சார். சார், திமுக அரசு அமைந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலங்கள் முடிய போகுது. அவங்களுடைய ஆட்சி இன்னும் 2, 3 மாதங்களோட நிறைவு பெற போகுது. இப்போ அந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? ஒரு இஸ்லாமிய கட்சியுடைய மாநில தலைவர்ங்கிற முறையில உங்களுடைய கருத்து. அதாவது ஏன் இஸ்லாமியராக தமிழ்நாட்டுல இருக்கோங்கிறது தான் அவங்க செஞ்ச நன்மைகள். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் வருத்தப்படுற அளவுக்கு. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களாக இவுங்க ஆட்சி காலத்துல இருக்கணுமா? நம்மளுக்கு அப்படி ஒரு சூழல் ஏன் வந்தது? அப்படிங்கிறது தான் எல்லா இஸ்லாமியர்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு அபண்டமான குற்றச்சாட்டு மாரி தெரியல இல்ல சார். ஒரு குற்றச்சாட்டும் இல்ல. அதாவது வந்து வாழ்க்கை முறையே ரொம்ப பின்னடைவுல இருக்கு. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறையே கேலிக்கூத்தாவும், ரொம்ப பின்னடைவுல இருக்கு. யாரு பார்த்தாலும் கிண்டல், கேலி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இன்னைக்கு வந்து காமெடி பீஸாக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள தான் பார்க்க முடியும். நான் ரொம்ப வருத்தப்பட்டு இத உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப வருத்தப்பட்டும் பதிவு பண்றேன். இல்ல உங்களுடைய வருத்தத்துக்கு என்ன காரணம் சார்? நான் தெரிஞ்சுக்கலாமா? இஸ்லாமியராக பிறந்தது தமிழகத்துல குறிப்பாக எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். என்ன நாங்க அதுல அனுபவிச்சிருக்கோம். இப்ப நான் தமிழன். என்னைய இஸ்லாமியன்னு ஒரு தொப்பிய போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கு? என்ன கண்ணியம் இருந்திருக்கு? என்ன என்னைய செயல்பட விட்டுருக்கீங்க? நான் யாரா இருக்கேன் இங்க? 9ஆ, 10ஆ, 11ஆ? நான் யாருங்க? நீங்க தமிழ்நாட்டுல நான் யாரு? நாங்கலாம் மதிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அப்படின்னு நீங்க நண்பர். தாங்க சொல்றீங்க. எங்க எங்களுக்கு அதுக்குள்ள எதுவுமே எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சவே இல்ல. நான் பிறந்ததுல இருந்து அண்ணாவ பார்த்தேன், எம்ஜிஆர பார்த்தேன், கருணாநிதிய பார்த்தேன், காமராஜர பார்த்தேன். எல்லாரோடையும் பழகுறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் கிடைச்சதுங்க. எங்க அப்பா, கிப்பா எல்லாருமே வந்து தமிழங்கிறதுனால நாங்கலாம் பழகுறதுக்குள்ள வாய்ப்புகள். அம்மா அவர்களோட இருந்திருக்கேன். எம்ஜிஆர் புரட்சித்தலைவரோட இருந்திருக்கேன். எல்லாரோடையும் பழகுறதுக்குள்ள வாய்ப்பு. அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அப்படியெல்லாம் இருந்தோங்க, கொண்டோங்க, எல்லாமே பண்ணோம். ஆனா என்ன மரியாதை இருந்தது எங்களுக்கு? என்ன மரியாதைய குடுத்தீங்க நீங்க? அதாவது இந்த திராவிட ஆட்சிகள்ல வந்து உங்களுக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற மாரி நினைக்கிறீங்களா? என்ன குடுத்தீங்க சொல்லுங்க? காமராஜர் குடுத்த மரியாதை நீங்க குடுக்கலைல்ல எங்களுக்கு. குடுத்தீங்களா? இல்ல, இல்ல. ராஜாஜி குடுத்த மரியாதை எங்களுக்கு நீங்க குடுக்கலைல்ல. ராஜாஜி எங்களுக்கு குடுத்தாருல்ல மரியாதை. அதாவது காகிதம் இல்லத்து சாப் இருக்கும்போது, ராஜாஜி குடுத்தாருல்ல மரியாதை. அத எங்களுக்கு குடுத்தீங்களா? காமராஜர் இருக்கும்போது குடுத்தாருல்ல. எப்பா இவன் எல்லாம் எங்க மாமன், மச்சான், அண்ணன், தம்பிப்பா. நீங்க எங்க குடுத்தீங்க? அதே மாரி எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவங்க இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்த மரியாதை கூட கருணாநிதி அவர்கள் காலகட்டங்கள்ல இல்லையேங்க. இப்ப நீங்க திருப்பி வந்துகிட்டு எங்கள வந்து இப்போ எத்தன கூறா இருக்கோம் நாங்க? இப்ப நீங்க எத்தன பேரு முஸ்லீம் லீக்? மொத்தம் எவ்வளவு பேரு ஜனம்? ஒரு 1,00,00,000 பேரு? 1,10,00,000 பேரு தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள்? அதோட கம்மியா தானே இருப்பாங்க. சரி வச்சுக்கங்க. 70,00,000 பேரு? 60,00,000 பேரு? எத்தன தலைவர்கள்? 10,00,000 பேருக்கு ஒரு தலைவரா? இல்ல 5,00,000 பேருக்கு ஒரு தலைவரா? இருக்கலாம். அப்ப இப்ப இத்தன தலைவர்கள். இத்தன தலைவர்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கு? இத்தன தலைவர்களும் என்ன பெருமையா வாழ்ந்திருக்கோம்? இல்ல இந்த மக்கள் என்ன பெருமையாக வாழ்ந்திருக்கிறோம்?
இப்ப என்ன எடுத்துக்கங்க. எனக்கு என்ன பெருமைய சேர்த்திருக்காங்க? என்ன பெருமைய குடுத்துருக்காங்க எல்லாம்? அப்ப இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து நாங்க கண்ட பயன் என்ன? அப்ப எதுக்காக இப்ப இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பிரிவு, அந்த இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? இப்ப நான் தமிழன் தானேங்க. எனக்கு ஏங்க இந்த பிரிவு, இந்த தொப்பி, கிப்பி எல்லாம் போட்டு என்னைய போட்டு இப்படி அசிங்கம் பண்ணீங்க? யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என் பேரு, என் வணக்க வழிபாடு ஏதோ ஏன்டா இப்ப சமுதாயத்துல பல மக்கள், பல ஆளுக வந்திருக்கான். பல பேர் போனா, அதுல பல பிரிவுகளாக பல வணக்க வழிபாடுகள நம்ம ஏத்திருக்கோம். ஏத்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னுமே அது மாறாம நீங்க வச்சுக்கிட்டு எங்கள போட்டு கஷ்டம் குடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓட்டுக்காக ஒரு பேச்சு பேசுறீங்க. ஓட்டு இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுறீங்க. என்ன சமத்துவம் கிடைச்சிருக்கு? என்ன சமரசமாக வாழ்ந்திருக்கிறோம்? என்ன அங்கீகாரம் நடந்திருக்கு? இப்ப பிஜேபி வந்தா அங்கீகாரம் இல்லாம போயிரும்ன்னு சொல்றீங்க. இப்ப வடநாட்டுல எல்லாம் பிஜேபி வந்து அங்கீகாரத்தோட தானே இருக்கு. வடநாட்டுல முஸ்லிம்கள் நல்லா ஆமாங்க. தானே இருக்காங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லையே. அப்ப தென் மாநிலங்கள்லயும் பிஜேபி வந்து எங்க அங்கீகாரம் குறைஞ்சிடும் அப்படின்னு ஏன் பயம் காட்டுறீங்க? இப்ப அதிமுகல இருந்து இவரு ஒண்டி இருக்காரு. அப்ப அவரு ஒண்டி இருக்காரு. அப்ப உங்களோட 4, 5 பேர் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன நீங்க செஞ்சுட்டீங்க? திமுகவோட அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்ன நீங்க அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க? என்ன அவங்க வாழ்ந்திருக்காங்க? ஆனா திமுக சொல்ற வந்து அ இஸ்லாமியருக்காகவும், சிறுபான்மையின மக்களுக்காகவும் நாங்க வந்து பெரும்பான்மையின மக்களே நாங்க எதிர்த்து செயல்படுறோம் அப்படிங்கிற மாரி இல்ல சொல்றாங்க. ஏன்? எதுக்கு அவங்கள போட்டு எதிர்த்து செயல்படணும்? இப்போ உதாரணமா திருப்பரங்குன்ற விஷயத்த எடுத்துட்டா கூட, பெரும்பான்மை மக்கள எதிர்த்து சிறுபான்மை மக்கள பாதுகாக்கணும்ங்கறதுக்கு தானே இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறீங்களே இந்த ஏங்க திமுக அரசு மீது. லைட்ட கொளுத்தி விடுறதுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? இப்ப வெளிச்சம் வந்தா நல்லது தானே! உலகத்துக்கு நல்லது தானே! கார்த்திகை தீபம் கொளுத்துறது நல்லது. அது மாரி லைட் ஏத்துறது நல்லது. இப்ப மலை மேல உச்சியில விளக்கு போட்டா நல்லது. நல்லதா இல்லையா? எல்லாரும் போ முடியும், வர முடியும். இப்ப அது மாரி ஒரு தீபம் ஏத்துறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? இல்ல நீங்க வந்து பெருந்தன்மையா அதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பிரிவு இஸ்லாமியர்கள வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாரி தானே அரசு நினைக்கிறாங்க. இல்லையே நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்க சாப்பாட்டிலேயே உங்களுக்கு பிரிவு இருக்கு. நீங்க இத சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாதுன்னு தானே பேசுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க எல்லாருமே, கிடைக்கிறத சாப்பிடுறோம். அப்ப சில பேர் வந்து இஷ்டப்பட்டத சாப்பிடுறாங்க. அப்ப அத சாப்பிடக்கூடாது, இத சாப்பிடக்கூடாது. அது பிரிவு வேற, இது பிரிவு வேறன்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதனால மனிதர்கள மனிதராகவே வாழ விடாம நீங்க எல்லாருமா சேர்ந்து பிரிவினைய உருவாக்கி, பிரச்சனைய உருவாக்கி, அதாவது என்ன சொல்றது? ஜனநாயகமே இல்ல. எங்களுக்கு நீங்க ஜனநாயகத்தையே குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ஜனநாயகமா பேசுறீங்க. என் கூட வந்து உட்கார்ந்து பேசையில ஜனநாயகமா பேசுறீங்க. ஜனநாயகத்தையே குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜனநாயகமா எங்கள வாழ விட மாட்டேங்கிறீங்க. எங்களுக்குள்ள பங்குகள, எங்களுக்குள்ள செயல்பாடுகள, எங்களுக்குள்ள வளர்ச்சிய, எங்களுக்குள்ள மேன்மைகள நீங்க யாருமே எங்களுக்கு செய்றதில்ல. அப்ப நாங்க எப்படி வளர்றது? எப்படி மேன்மை? அண்ணன், தம்பி, மாமன், மச்சான்ங்கிற உறவு எங்க இருக்கு? நாங்க வந்து தமிழர்களாக பிறந்தோம். தமிழர்களாக வளர்ந்தோம். தமிழராகவே இருக்கிறோம். ஒன்லி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாடுங்கிறது இடையில இருந்து எங்கேயோ வந்திருக்கு. அது கிறிஸ்டியானிட்டியாவும் வந்திருக்கு, இஸ்லாமாவும் வந்திருக்கு. பல மார்க்கங்கள் வந்திருக்கு. பல பேர் வந்த காலகட்டங்கள்ல பல பேர் வந்திருக்கு. அப்ப அது வந்து தொக்கி நிக்கிது. அத வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் கூறு போட்டு பிரிச்சு உங்களுக்கு தகுந்தா மாரி வேலை வாங்குறீங்க, செயல்படுறீங்க. இது எந்த வகையில நியாயம்? ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய மாநில தலைவரா உங்களுடைய பார்வை என்ன? இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்க குடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? அதாவது எந்த வித நல்ல செயல்களும் இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நடக்கலங்க. எந்த மக்களுக்குமே நடக்கல. இதுல வந்து ஒரு சமுதாயத்தை பிரித்து நம்ம பேச முடியாது. 10,00,000 கோடி கடனானது தான் நடந்திருக்கு. 5, 4,50,000 கோடி அவங்க இருக்கும்போது இருந்ததுன்னா, அது வந்து கொரோனா காலத்து பீரியடு. அதுல அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம, வருமானம் இல்லாத ஒரு காலகட்டங்கள்ல அவங்க பண்ணாங்க. இப்ப இவுங்க வந்து அந்த பீரியட் எல்லாம் கடந்து எல்லாமே வந்து மத்திய அரசினுடைய எய்ட்ஸ் எல்லாமே வாங்கப்பட்டு, கொடுக்கப்பட்டு, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கிடைக்கப்பட்டும் கூட, ஒரு 8,00,000 கோடி, 7,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 10, 11,00,000 கோடி இப்ப கடன் வந்து நிக்குது. அப்ப இவ்வளவு கடன வாங்கி அவங்க பாட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு, செலவு பண்ணிக்கிட்டு, போய்க்கிட்டு, வந்துகிட்டு இருந்த மக்கள் மத்தியில விலைவாசி வந்து பீக் ஹைக்ல இருக்கு. எல்லாமே கூடி போயிருக்கு. மக்களால் வாழ முடியல.
இந்த சூழல்ல நாங்க வெளிநாட்டுல இருந்து அந்த தொழில கொண்டு வந்துட்டோம், இந்த தொழில கொண்டு வந்துட்டோம், அந்த ஒப்பந்தத்த போட்டுட்டோம், இந்த ஒப்பந்தத்த போட்டோம்ன்னு சும்மா ஒப்பந்தங்கள மாத்திரம் போட்டு கையெழுத்துக்கள போட்டு அதாவது எம்ஓயு சைன் பண்ணி, அந்த எம்ஓயுக்கெல்லாம் டைமிங்கே இல்ல. அப்போ எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க ஆட்சிய நடத்தி மக்களுக்கு என்னத்த நீங்க செய்ய போறீங்க? எந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுது? அப்ப அது வேணாமே அப்படிங்கும்போது, நல்ல ஆட்சி தரக்கூடிய இப்ப மோடிஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வணக்க வழிபாடுகள் உள்ள அவருடைய செயல்பாடுகள் வந்து அவரை சார்ந்ததாக இருக்கு. ஆனா அவர் பாரத பிரதமர் அவர். அவருடைய செயல்பாடுகள் அவரை சார்ந்தது. ஆனா அவர் யாருக்கு பிரதமரா இருக்காரு? பாரத பிரதமரா இருக்காரு. அப்ப பாரத பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவராக, எல்லாருக்கும் செயல்படக்கூடியவரா இருக்காரு. எல்லா பக்கமும் போய் பேசுறாரு. எல்லா மக்கள்ட்டயும் எல்லா விஷயங்களையும் கேட்கிறாரு. நல்லது கெட்டதுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அப்போ ஒரு செயல்பாட்டுக்குள்ள தலைவராக அவர் வரும்போது, அவரை ஏத்து அவரோட சேர்ந்து அத கொண்டு வந்தா நல்லது தானே! அத ஏன் செய்யக்கூடாது? தமிழகம் மாத்திரம் அதிலிருந்து தனிச்சு நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா தமிழகமும் இந்தியாவுல தானே இருக்கு. அப்ப இந்தியா மேன்மை அடையணும்னா, நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போனா தானே மேன்மை அடைய முடியும். இப்ப அதுக்குள்ள செயல்பாடுகளை ஏன் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சோ, இப்ப அத செய்யக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு வரணும். அதுல இப்ப அதிமுகவை சார்ந்தவர்கள் முழுமையாக செயல்படுறாங்க. அப்ப அத வந்து மக்கள் மத்தியில எல்லா பக்கமும் கொண்டு போகணும், செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சரி சார். இந்த வரக்கூடிய தேர்தல்ல நீங்க போட்டியிடுறீங்களா சார்? கண்டிப்பாக அதுக்குள்ள வாய்ப்பை எனக்கு அளித்தால் கண்டிப்பாக போட்டியிடுறேன். வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம எந்த கூட்டணிகள்ல இருக்கோமோ, அந்த கூட்டணிகள்ல பேசிட்டு இருக்கோம். நேத்து முந்தா நாள் வரையும் கூட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக செயல்படும் அப்படின்றத சொல்றாங்க. அதனால அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கான ஆட்சி, மக்கள் நலத்திட்டங்களுக்கான ஆட்சிய கண்டிப்பா செயல்படணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. 2வது வந்து சமூகங்களை கடந்து இனி வந்து அரசாங்கம் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். யார் ஆட்சிக்கு வந்தாலும், சமூகங்களை தாண்டி மக்களுக்கான ஆட்சியாக, பேர் வந்து என்ன பேர் வேண்டாலும் இருக்கலாம். இந்தியனாக, இந்திய நாட்டை நேசிக்கக்கூடியவனாக, இந்திய மக்களாக, இந்தியர்களாக நம்மளெல்லாம் வாழ்ந்தா தான் இந்திய நாடு மேம்படும், இந்திய மக்கள் மேம்படுவாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்மளுடைய வேஷங்கள் பலவாக இருக்கலாம். நம்மளுடைய கருத்தும், நம்மளுடைய செயல்பாடும் இந்தியா எந்த அளவுக்கு உயருதோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயரும். அப்ப நம்ம இந்தியர்களாக இருக்கணும்னு சொன்னா, அரசியல் தலைவர்கள் முதல்ல மாறணும். அரசியல் தலைவர்கள் இந்தியர்களாக முதல்ல மாறணும். அப்ப அரசியல்ல மாற்றம் வரும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசியல் தலைவர்கள் ஜாதிய தலைவர்களாக இருக்கக்கூடாது. சரி அப்ப ஜாதிய தலைவர்களாக இல்லைன்னா துப்பி போடக்கூடாதா? காவி வஸ்திரம் போட்டுக்க கூடாதா? அதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்கவங்க விருப்பத்த பொறுத்தது. எப்படி உணவு வகையில நம்ம விருப்பப்ப சாப்பிடுறோமோ அது மாதிரி. ஆனால் மக்களை நேசிக்க போகும்போது நம்மெல்லாம் இந்தியர்கள்ங்கிற அந்த நேசம், நம்மெல்லாம் ஒண்ணுதான். தமிழன்னா தமிழன், மலையாளின்னா மலையாளி, இந்திக்காரன்னா இந்திக்காரர். அப்ப நம்ம தமிழன் அப்படின்னு சொன்னாலும் பேரு எது வேண்டாலும் இருக்கலாம். தமிழன் தமிழன் தானே. தாய்மொழி அவனுக்கு தமிழ். அப்ப அவன் தமிழன் தானே. அப்ப தமிழனை தமிழனாக பார்க்கக்கூடிய நிலையை நம்ம அனைவரும் உருவாக்கணும். அதுல நம்ம எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஜாதியாக பிரிச்சு வச்சு அத இத செய்றத விட, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எல்லாரையும் ஒண்ணாக நினைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு மோடிஜி அவர்களுடைய நிலைப்பாடு சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடு, அவர் போறது, வர்றது, பேசுறதை எல்லாம் பார்க்கையில எனக்கு அது தோணுது. அவரு பெரும்பாலும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தலைவர்களையும் கட்டி அணைக்கிறாரு. நீங்க இஸ்லாமிய லீடர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அரபு நாட்டு லீடர்கள்ல இருந்து எல்லா லீடர்களும் அவங்கள மதிக்கிறாங்க. ம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு லீடர்கள் நம்ம நாட்டுக்கு வேணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும். பொருளாதாரமாக நம்ம முன்னேறணும். சமுதாயமாக முன்னேறணும். கல்வியில முன்னேறணும். வேலைவாய்ப்புல முன்னேறணும். உலக நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் வரணும். வளர்ச்சி பெறணும். அப்ப அப்படி உள்ள எண்ணங்களை கொண்ட தலைவர்கள் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. இதுல வந்து ஜாதிகள்ங்கிறது இல்லவே இல்ல. ஜாதிகளாக நீங்க எதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ம்.
ஒண்ணுமே கிடையாது. மனிதர்கள் மத்தியில மனிதர்களாக வாழணும் எல்லாரும். அப்ப இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, கருணாநிதியுடைய ஆட்சி காலம் மனிதர்களுக்கான ஆட்சி காலம் அல்ல. ஜாதிகளுக்கான ஆட்சி காலம். மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் ஜாதிகளுக்கான ஆட்சி காலம். எத்தன ஜாதிய அவர் ஒருங்கிணைப்பாரு? நீங்க அவருக்கு இதுல கூட்டணியில பாருங்க. எத்தன ஜாதி கட்சி இருக்கு? ஏன் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள்? ஒரே ம ம முஸ்லிம் லீக்ன்னு சொல்லிட்டு அதுல எத்தன பிரிவு? இப்ப 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 இது எல்லாம் ஒருங்கிணைக்கணுமா இல்லையா? எங்க ஒருங்கிணைக்கிறாங்க? எல்லாருக்கும் தனித்தனியா நீ அப்பதான் உனக்கு ஒரு சீட்டு. தனியா இருந்தா தான் ஒரு சீட்டு. ஒரு சீட்டு. நீ ஒண்ணா சேர்ந்தீன்னா உனக்கு சீட்டு கிடையாது. அதுல 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் ஒண்ணா வாயா உனக்கு 5 சீட்டு. இல்ல 4 பேரும் ஒண்ணா வச்சுக்க 10 சீட்டு. முடிஞ்சு போச்சா இல்லையா? முஸ்லீம் லீக் ஒண்ணு தானேயா? 4 பேரும் ஒண்ணாரியா? இந்தாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவருக்கு ஒரு சீட்டு, இவருக்கு அரை சீட்டு, அவருக்கு 1/2 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டா நீ அப்படித்தான் இருக்கணும் தனித்தனியா. நீ ஒண்ணாயி கேட்கக்கூடாது. இப்ப இது எந்த வகையில நியாயம்? எப்படி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை எப்படி அவங்க கையாளுறாங்க? எனக்கு தெரிஞ்சு மோடிஜி அவர்கள் நல்லா செய்யறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியர்களை பூரா ஒருங்கிணைக்கிறதுல அவரு முழுமையாக வேலை செய்யறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. எல்லாத்தோடையும் பேசுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு கடினமான சொல்லா இவங்களுக்கு தெரியுது. அவருடைய பேச்சுக்களும், குரல்களும் கடினமான சொல்லா தெரிகிறது. அ அவங்க ஒரு ஆளு அவருடைய ஆட்சி அதிகாரம் வந்துருங்கிற பயம் இவங்க மத்தியில பிஜேபிங்கிற ஆட்சி அதிகாரம் நாடு முழுக்க பரவிருங்கிற ஒரு அப்படிங்கிற அந்த பயம் இவங்க மத்தியில என்ன கேட்டா நமக்கு அந்த பங்கு இல்லாம போயிடும். இந்த தனிச்சு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிஜேபிங்கிற இந்த பெரும் கட்சி நம்மள முழுங்கிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கிறதுனால அதை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு இவங்க அந்த கலரை பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே சிரமப்படுறாங்கிறது தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா வேற இதுல பெரிய விஷயமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கு. எல்லாருமே இங்க உள்ள எல்லா செயல்பாடுகளிலையும் நம்ம சேர்ந்து செயல்பட்டால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். தேச ஒற்றுமை குறித்தும், அதாவது மக்களுடைய நலன்கள் குறித்தும் உங்களுடைய குரல் சட்டப்பேரவையில ஓங்கி ஒலிக்கிறதுக்கு தமிழ் அலையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள் பலிக்கட்டும். கண்டிப்பாக மாற்றம் வர்றதுக்குள்ள ஏற்பாடுகள் நடக்கும். தேங்க்யூ.